Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1037 பார்ட் 2. ஓபன் பண்ணா லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க ஃப்ளவர் கேபிட்டல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் தாறுமாறா போயிட்டு இருக்குது. அங்க எவ்வளவு பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கேக்குது. என்ஜாய்மெண்ட் எல்லா இடமும் ஒரே ஆட்டம் பாட்டம் தான். சொல்ல போனா கூட்டம் நிரம்பி வலியுது. இன்னைக்கு ஒரு நாள் நைட் ஆச்சு நிம்மதியா இருந்துக்கலான்னு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கைடோ மட்டும் வந்து பார்த்தான்னா இன்னைக்கு நைட்டு தான் கடைசி நைட்டு. அப்ப அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா ஒட்டகோப்பனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த திருவிழாக்கு போவாரு. அங்க பாத்தீங்கன்னா தக தக தகன்னு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னன்னா இப்படி நெருப்பை எரிய அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா ஹெவனுக்கு போகுமாமா. இதுதான் இவங்க காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்க பாரம்பரியம். மொத்தத்துல நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு வைங்க. ஒட்டகோ பொண்ணுக்கலாம் மேல இருக்க நிலால அவங்க அப்பா தெரியவாரு. சரி அப்படியே கட் பண்ணி கேசல்குள்ள காட்டுறாங்க. டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு அந்த மேனிக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை கேட்ட அந்த சைபர் போல் இருக்கானுங்களே அவனுங்களே மிரண்டுட்டானுங்க. ஆமா லூஃபி தோத்து போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. சரி இப்போதைக்கு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம் பைரட்ஸ்ல 24,000 பேர் இருக்காங்க. நம்மளுக்கு சைடுல 3,000 பேர் இருக்காங்க. இன்னும் பிளஷர்ஸ் வெயிட்டர்ஸ் அவங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல. அவங்கள வேற நிறைய பேர் இப்ப குயினுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4,000 பேர் நம்ம ஆளுக பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால இப்ப அனிமல் கிங்டம்ல 20,000 பேர் இருக்காங்க. எனிமி டீம்ல 7,000 பேர் இருக்காங்க. சண்டை வரும்னு தெரியும். ஆனா இப்படி கட்சி விட்டு கட்சி மாறுவாங்கன்னு தான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப இருக்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலி அன்பிரடிக்டபிள். சோ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இவங்க பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். அதே நேரம் இங்க நம்ம நமியோட கிளைமேட் பாட்டோன் வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சதுல அது யாரு என்னன்னு பார்த்தா நம்ம ஜூயிஸ் தான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அதைத்தான் ஹெரா கம்ப்ளீட்டா சாப்பிட்டுச்சே, அப்புறம் எப்படி பாசிபிள்னு கேட்டா ஆக்சுவலா அந்த டைம் என்ன இருக்கும்னா நமி நான் உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசியா சாக போறேன்னு சொல்லிட்டு பிக் மாமா அட்டாக் பண்ண போறேன்னு எலிக்குட்டி மாட்டின மாதிரி நல்லா தொக்கா மாட்டிச்சுல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுகிட்ட சுத்தமா எனர்ஜி இல்ல. அவ்வளவுதான் மட்டை இந்த ஹெரா சாப்பிடுன்னு சொல்லி அவகிட்ட தூக்கி வீசினாலா. அந்த டைம் நமி அதை காப்பாத்துறதுக்காக இந்த பிளாக் கிளவுட உருவாக்கி அதை சாப்பிட சொல்லி நீட்னா அதை ஆனா சாப்பிடல. பட் ஹெரா அதை கவும் போது இந்த வெப்பனுக்குள்ள ஜூயிஸோட பாதி உயிர் போயிருச்சு. ஒன்னு ஜூயிஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நமி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அவ கடுப்பாயிருவா. என்ன என் வெப்பனோட ஒரே தொல்லையா இருக்கேன்னு. அது ஷாக் ஆயிரும். ஐயோ நமி இன்னும் நீ என்னைய மன்னிக்கலையான்னு. அது எப்படி மன்னிப்பா? அவளையே கொல்ல ட்ரை பண்ணி இருக்குது. அவ எப்படி மன்னிப்பா? ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி உதறுன்னு உதறுவா. ஆனா அதால வெளியில போக முடியாது. இப்ப அது கிளவுட் இல்ல, அந்த வெப்பனுக்கு தான் அதோட உயிர் பாஸ் ஆயிருக்குது. அப்படின்னா பிக்மாமோட பவர் இருந்தா மட்டும்தான் அதை விரட்ட முடியும். சரி என்ன கன்றாவியோன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. இப்போ ஒட்டமா பேசினா மட்டும் போதும் ஏகப்பட்ட பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கரெக்டா பேசலான்ட்டு வரும்போதுதான் இந்த பவங்கரவ பாத்துருவா. சரி இவ பார்த்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். அந்த டைம் திடீர்னு அந்த அல்டி எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அந்த வேகத்துல உசோப்போட மண்டேலியே ஒரே முட்டு, அதுவும் கொலவெறித்தனமான முட்டு. அதுல வேற அவளையும் புடிச்சிட்டா. இப்ப என்னன்னா அவளுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. இந்த குட்டி போனாலதான் எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்புறாங்கன்னு. அப்ப இவளை போட்டு தள்ளிட்டா எல்லா பஞ்சாயத்து ஓவர் தானே. சொல்ல போனா பிக்மாமே இவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி இவளை அட்டாக் பண்ணாலே. இப்ப அதுதான் நமிக்கு சுத்தமா புரியல. அவ அடிச்சது சாதாரண அடியில இடி. அப்படி அவ மரணத்தனமா அடிச்சுமே எப்படி இவ தப்பிச்சான்னு தெரியலையே. இப்ப அவளுக்கு அவ அடி வாங்கினது கூட பெருசா இல்ல. அவளோட தம்பி அடி வாங்கினால அதுலதான் கொல்ல கால இருக்கா. பிக் மாமா கூட நம்ம ஒட்டமா மேனிபுலேட் பண்ணதான் அவளால ஏத்துக்க முடியல. அம்மா கூண்டு இருந்துகிட்டு நீ என்னென்ன வேலையெல்லாம் பாக்குற, உன்னாலதான் என் தம்பிக்கு அப்படி ஒரு நிலைமை, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நமி ஜஸ்ட் அவ ஆயுதத்தை வச்சு சிவனியோட அடிய வருவா. ஆனா ஜூயிஸ் உள்ள இருக்குதே அது ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி சேர்த்தி ஒரு அடி. அவளுக்கு தலையெல்லாம் கின்னு ஆயிருச்சு. இப்படி எல்லாம் ஜூயிஸ் மாதிரி அடிக்கும்னு நமியா எதிர்பார்க்கல. நமி நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ எப்பவும் போல யூஸ் பண்ணு, நான் உனக்கு மாசா சப்போர்ட் பண்றேன். ஏன்னா நீ அடிக்க போனவ சாதாரண ஆள் இல்ல, மாடு மாடு கெடா மாடு. அவளுக்கெல்லாம் நார்மல் அட்டாக் எல்லாம் பார்த்தாது. பிக்மாம் வந்து இவளை அட்டாக் பண்ணும்போது லைட்னிங் வச்சுதான் அட்டாக் பண்ணிருப்பா. நம்மளுமே லைட்னிங் பிளாஸ்ட் யூஸ் பண்ணா இவளை தடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணா கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அவ மட்டும் இருந்தானா பரவாயில்ல, அடிச்சு தெறிக்க விட்டுறலாம். வட்டமா இப்ப அவ கையில தானே மாட்டிக்கிட்டு இருக்கான். அவளுக்குமே பெரிய பஞ்சாயத்து ஆகுமே. அதனால நமி வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப நம்ம உசோப்பு தான் ஒரு மரண மாசான சம்பவம் பண்ணுவான். அவ்வளவு அடி வாங்கியுமே படுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டு பொறுமையா எந்திரிச்சு, ஐ மீன் ஃபுல்லா எந்திரிக்க மாட்டான், படுத்துக்கிட்டே தான். அவ கேர்ல இருக்க அந்த கேப்ல எய்ம் வச்சு கரெக்டா அடிப்பானா. அது அவ மேல ஃபுல்லா செடியை உருவாக்கும். அந்த செடியில ஒட்டமா சிக்கி நம்மளுக்கு சைடு வந்துருவான். சோ இப்ப அவ தனியா தானே இருக்கா, இந்த டைம் அட்டாக் பண்ணலாமே. நமி விடாத, அவளை முடிச்சிரு அப்படிமா. இப்பவே முடிச்சிடுறேன்னு பீச்சுக்கிட்டு போவா. நமியால மட்டும் எதுவும் பண்ண முடியல. டெஃபினட்டா இவங்களுக்கு ஆப்பு தான், ஒன்னே போட்டு போயிருவா. அவ்வளவு கோவத்துல இருக்கான். ஒனிகஷிமாவை காட்டுறாங்க. அது அப்படியே அழகா டிராவல் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டலை நோக்கி போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் கேபிட்டல்ல நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது, நிசப்தம் ஆயிரும். ஆமா பைத்தியக்கார வில்ல பைய உள்ள சுத்திட்டு இருந்தானே, ஐ மீன் அந்த முட்டா
பையன் உறவச்சு அவன் ஆளையே காணோம், ஊர்வமா கொளுத்திட்டு இருக்கானா. சரி என்னமோ ஒண்ணு. அப்படியே கட் பண்ணி கடலுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம லாவோட டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்டிருக்கும். அந்த சத்தத்தை தான் இப்ப ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அட அது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். கடலுக்குள்ள இருந்து எப்படி சத்தம் கேட்கும்னு ஒரு டவுட், பட் இருந்தாலும் செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லதானே. அப்படியே தேடி போனவங்க கரெக்டா நம்ம லூஃபிய பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே பேன்னு உள்ள விழுந்துட்டு இருக்கான். நல்ல வேலை இவனுங்க யாரும் மேல சண்டைக்கு வரல, வந்திருந்தாங்கன்னா லூஃபிய காப்பாத்திருக்க முடியாது. என்ன இப்படி உள்ள மேந்துகிட்டு இருக்கான், உயிரோட இருக்கானு அடிச்சு புடிச்சு அவனை போய் காப்பாத்துவாங்க. அப்படியே கட் பண்ணி யமட்டோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்கான். எங்க போய் தொலைஞ்சா அந்த பைத்தியக்காரன்னு. அப்படியே அடிச்சு புடிச்சு தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க. கீழே தான் நின்னுட்டு இருப்பான். டேய் கைடோ இங்க பாடுறான்பா. ஹேய் அவன் தாடி வச்சிருக்கத பார்த்தா தெரியல, பேச்சு போடுவான் யமட்டோ. மரியாதையா பேசணும்னு சொல்லி ஒரு லுக் விடுவான். டேய் கேடி நீ எல்லாம் தாடி இல்ல, உன் தாடியோட இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா அப்படின்ட்டு கொலவெறியோட அட்டாக் பண்ண கிளம்பிட்டான். சரி இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை எப்படி நடக்குது, லூஃபி மறுபடியும் மறுமலர்ச்சியோட வந்து சேர்றானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.